கேரள மாநிலத்தில் உள்ள சிவாலயங்களில் 18 ஆலயங்கள் மிகவும் முக்கியமானவை என்று கருதப்படுகின்றன. தளிச்சேத்திரம் என்று இவைகள் அழைக்கப்படுகின்றன. இந்த 18 ஆலயங்களுக்கு ஒன்றாக விளங்குகிறது கடுந்துருத்தி என்னும் தலத்தில் அமைந்துள்ள சிவாலயம். முற்காலத்தில் இத்தலமும் இதை சுற்றியுள்ள பகுதியும் சில காலம் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது. பாண்டியர்களுக்குரிய மரம் வேப்ப மரம் என்பதால் அவர்கள் வேம்பன் என்ற பெயரும் பெற்றிருந்தனர். அவர்கள் ஆட்சி செய்த கேரள பகுதி வேம்புலி நாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த தலத்தை சுற்றியுள்ள புகழ்பெற்ற காயல் என்பது கடலின் கழிமுகம், வெப்ப நாட்டு காயல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் அமைந்த இத்தலம் கடலுக்குள்ளே துருத்தி கொண்டு உள்ளதால் கடல் துருத்தி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு நாளடைவில் கடுந்துருத்தி என்று மருவியது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வாழ்ந்த உண்ணி நீலி என்ற பெண்மணி உண்ணி நீலி சந்தேசம் என்னும் கவிதை நூலை இயற்றினார். அதில் கேரளாவில் உள்ள பல ஆலயங்களை பற்றிய வர்ணனைகள் இடம்பெற்றுள்ளன. கடுந்துருத்தி தலத்தை சிந்து தீவு என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண்மணி, அவர் வாழ்ந்த வீடு இவைகள் ஆலயத்திற்கு அருகே இன்றும் காணப்படுகிறது. சிதம்பரத்தில் சிவபெருமானை குறித்து தவம் செய்த கரன் என்ற அசுரன் அவரிடமிருந்து 3 சிவலிங்கங்களை பெற்று சென்று ஒன்றை வைக்கத்திலும் மற்றொன்றை ஏற்றுமானூரிலும் இன்னொன்றை கடுந்துருத்தியிலும் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தல் சிறப்பாக கருதப்படுகிறது. பழமை வாய்ந்த இந்த கடுந்துருத்தி ஆலயத்தில் சிவபெருமான் சுமார் 3 அடி உயரம் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அர்ஜுனன் பசுபதா ஆஸ்திரம் பெறுவதற்காக சிவபெருமானை குறித்து தவம் செய்த போது அர்ஜுனனிடம் திருவிளையாடல் செய்யும் பொருட்டு சிவபெருமான் வேடுவன் வடிவில் வந்து போரிட்டார். கிராதர் ஜூனியம் என்று கருதப்படும் இந்த நிகழ்ச்சியை உள் மண்டபத்தில் கூரையில் காணப்படுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த பகுதியை ஆண்ட வடக்குங்கூர் அரசன் குதிரையில் சென்று வைக்கம், ஏற்றுமானூர், கடுந்துருத்தி ஆகிய 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வழக்கமுடையவராக இருந்தார். அவரது அரண்மனை கடுந்துருத்தியில் இருக்கிறது. மன்னருக்கு வயதான பின் அவர் அவ்வாறு 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியாத சூழ்நிலை உண்டானது. எனவே வைக்கத்தில் உள்ளது போல கிழக்கு நோக்கி சிவன் சன்னதியும், ஏற்றுமானூர் உள்ளது போல மேற்கு பார்த்த சிவன் சன்னதியும் கடுந்துருத்தி ஆலயத்திற்குள்ளே அமைத்தார். அதனால் கடுந்துருத்தி ஆலயத்துக்கு சென்றாலே 3 ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். முற்காலத்தில் இங்கு 28 நாள் உற்சவம் சிறப்பாக நடந்திருக்கிறது. ஆனால் தற்போதோ 10 நாட்கள். இவ்வாலயத்தில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட நந்தியும் இங்கு உள்ளது. ஆலயத்தின் தெற்கு பகுதியில் விநாயகர் எழுந்தருளியுள்ளார். கோட்டயத்தில் உள்ள மாஞ்சூர் என்னும் இடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு விநாயகர் சிலையை தோணியில் வைத்து எடுத்துச் சென்றனர். தோணி இந்த கடுந்துருத்தி பகுதிக்கு வந்தபோது சாய்ந்து விட்டது. எனவே விடிந்ததும் எடுத்துச் செல்லலாம் என்று கருதி அந்த விநாயகர் சிலையை இங்கு வைத்தனர். ஆனால் மறுநாள் காலையில் அந்த சிலையை எடுக்க முடியாமல் போகவே அங்கேயே அதை பிரதிஷ்டை செய்தனர். முற்காலத்தில் இங்கு 28 நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடந்திருக்கிறது. தற்போது 10 நாட்கள் மட்டும் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் திருவோண நாளில் இங்குள்ள பாரிச்சிறை என்னும் நதியில் சுவாமிக்கு ஆராட்டு நடத்தி கொடியேற்றத்துடன் உற்சவம் தொடங்குகிறது. புரட்டாசி மாத முதல் தேதியில் இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை தினமாக கொண்டாடப்படுகிறது.
பிரதோஷ வழிபாடு இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லா நாட்களிலும் 5 கால பூஜைகள் நடக்கின்றன. பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த தலம் கேரள மாநிலம் கோட்டயத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. வருவோருக்கு வரமருளும் வள்ளலாய் இங்கு கோயில் கொண்டு சிவபெருமானை வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். தாயான்வினை நாடொரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கோடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மந்தினுளாடி போற்றி இந்திரனக்காரமுதானாய் போற்றி மூவா நான் மறை முதல்வா போற்றி தேவார்வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி கல்லாருரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆயந்தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச பளிங்கில் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைச்சே சரண விகிர்தா போற்றி பேரி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி அதிசேதம் தடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவே சுற்றம் முரணுரு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்ந்த ஒருவ போற்றி விதிகடல் உலகின் விளைவே போற்றி அருணையில் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கியிருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி வானே நோக்கி மணாளா போற்றி வானகத்தமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி விடை மறுதுறையும் எந்தாய் போற்றி தடையிடை கங்கை தருத்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பறைத்துறை மேவிய பரனே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அச்சோ தச்சிங்கு அறியேன் போற்றி குற்றாலத்தம் கூத்தா போற்றி கோங்களி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன பொருளங்கி அருளினை போற்றி, மான கையிலை மலையாய் போற்றி. அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி. தளர்ந்தே நடியேன் தமியேன் போற்றி, கழங்கொழ கருத அருளாய் போற்றி. அஞ்சேலென்றிங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. அத்தா போற்றி ஐயா போற்றி, நித்தா போற்றி நிமலா போற்றி. பத்தா போற்றி பவனே போற்றி, பெரியாய் போற்றி பிரானே போற்றி. அரியாய் போற்றி அமலா போற்றி, மறையோர் கோல நெறியே போற்றி. முறையோதரியேன் முதல்வா போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி. சிரவே போற்றி சிவமே போற்றி, மஞ்சா போற்றி மணலா போற்றி. பஞ்சேரடியாள் வங்கா போற்றி, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. இலங்கை சுடரோ ஈசா போற்றி, கலைத்தலை மேவிய கண்ணே போற்றி. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மண்ணே போற்றி. கலையார் அருகே சரியாய் போற்றி, திருக்கழு குன்றில் செல்வா போற்றி. பொறுப்பமல் பூவண்ண கரனே போற்றி, அருவமும் உருவமும் மானாய் போற்றி. மறுவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி. தெரிவரிதாகிய தெளிவே போற்றி, தோளாமுத்த சுடரே போற்றி. ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி, ஆறாமுதே அருளே போற்றி. பேராயிரம் உடை பெண்மான் போற்றி, காளி அருகின் காராய் போற்றி. நீரொழியாகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சிந்தனை கரிய சிவமே போற்றி, மந்திர மாமலை மேயாய் போற்றி. எந்தமை ஒய்ய கொள்வாய் போற்றி, புல்முலை புல்வாய் கருளினை போற்றி. அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவி கண்டு அருளினை போற்றி. இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படிவுற பயின்ற பாவக போற்றி. அடியோடு நடுகீரானாய் போற்றி, நரகொடு ஸ்வர்க்கம் நான் நம்புகாமல். பரகதி பாண்டியர் கருளினை போற்றி, ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி. செழுமலர் சிவபுர தரசே போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி. தொடுவார் மையல் துணிப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயே. உழைத்து சொல் மாலை கொண்டருள் போற்றி, புறம்பல எரித்த பிராண போற்றி. பரம்பர சோதி பரனே போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி. போற்றி பிராண காரண போற்றி, போற்றி தயதய போற்றி.